குருடர்கள் பார்ப்பார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். ஐயா, முடவர்கள் நடந்தார்கள். வியாதி இருக்கிற இடத்துல கையை வச்சுக்கொள்ளுங்க. வியாதி இருக்கிற இடத்துல கையில வச்சுக்கொள்ளுங்க. ஏசாயா 53 ஒருக்கா வாசிச்சிருவோம். ஏசாயா 53. ஜீசஸ். 4வது வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய, சொல்லுங்க, துக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்லுங்க, நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்ட, வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண, நமக்கு என்னது, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால், சொல்லுங்களேன், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய தழும்புகள் என்ன ஆகணும்? சுகமாகணும். ஆமென், அல்லேலூயா. வியாதி இருக்கிற இடத்துல கையை வச்சுக்கொள்ளுங்க. ஆமென், அல்லேலூயா. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். ஐயா, முடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி, உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம். ஒருபோதும் எல்லாரும் விசுவாசத்தை பாடுங்க. உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம். ஒருபோதும் கைவிட மாட்டேன். மகனாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். எத்தனை பேர் சொல்றீங்க? மகனாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். ஐயா, உரிமையை எனக்கு தந்தீர். உற்சாகமா சொல்லுமா? உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம். ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி ஆமென் உங்கள் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம். ஒருபோதும் கைவிட மாட்டேன். சொல்லுங்க, அச்சாரமாய் முத்திரை, அச்சாரமாய் முத்திரை, அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமாய் முத்திரை, அச்சாரமாய் முத்திரை, அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம். ஒருபோதும் கைவிட மாட்டீங்க. ஒருபோதும் கைவிட மாட்டேன். சொல்லுங்க, உம்மை நம்பி. மனுஷனை நம்பாதீங்க, இயேசுவை நம்புங்க. இயேசு வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவார். ஒருபோதும் கைவிட மாட்டேன். மகனாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். கையில தட்டு வந்த ஆண்டவருக்கு உற்சாகமாக ஒருபோதும்
நன்றி அப்பா. எல்லாரும் மறுபடியும் உற்சாகமா கரங்களை தட்டுவோம். நன்றி ஆவியானவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வேளையில் சுவாமி, ஆண்டவரே